மாரி செல்வராஜை திட்டி யாராவது பேசியிருந்தாலும் நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் மாரி செல்வராஜை திட்டியோ இல்லை மாரி செல்வராஜை புறக்கணித்தோ யாராவது ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா நான் போய் வாசிப்பேன். ஏன்னா ஒரு மனிதன் எழுதும்போது தன் அகத்திலிருந்து எழுதுவதாக நான் ரொம்ப நம்புவேன். அவனை மந்தைக்குள்ளே இருந்தோ அகத்தில் இருந்தோ அவன் ஆத்மார்த்தமாக அதை எழுதுறான்னு நம்புவேன். நான் நீ சாதி வெறியை தூண்டி விடுற, இது ஒரு விவாதம். இந்த விவாதத்தை நான் பயங்கரமாக ஆக்ரோஷமாக மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு விவாதம், மாரி செல்வராஜ் எங்களோட வழிகளை எங்களோட வேதனைகளை சாமானிய மனுஷங்களோட வாழ்வின் இயக்கங்களை கதறல்களை அவன் படமாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விவாதம். இந்த ரெண்டு தரப்பு விவாதம் போய்கிட்டே இருக்கும். எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது சொன்னதை விட முதல்ல சொன்னதை தான் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டே இருப்பேன். என்னையால் அவங்கள ஆவேசமாக பேசி சண்டை போடலாம் முடியும். திருப்பி அவங்க கேட்குறமா அவங்க எங்கிட்டேருந்து இன்னொரு மாரி செல்வராஜை உருவாக்க பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கிட்டேருந்து ஒரு பழைய மாரி செல்வராஜை தோண்டி எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பழைய மாரி செல்வராஜ் இருக்கான்ல, அந்த பழைய மாரி செல்வராஜ் புது மாரி செல்வராஜும் கிடையாது. அந்த பழைய மாரி செல்வராஜ் தான் வாசிக்க ஆரம்பித்தான். அது ஒரு செடி, அது ஒரு வேர். பழைய மாரி செல்வராஜ் அந்த வேர் இருக்குது. அந்த வேர் தான் இவ்வளோ பெரிய மரமாக மாறிச்சு. அந்த வேருக்குள்ளே அவ்வளோ வலியும் வேதனையும் ஆக்ரோஷம் இருக்குது. ஆனால் எப்போவுமே ஸ்பாட்டில் 500 பேர் இருப்பாங்க. ஆனால் எழுதும்போது என்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் தனியாக உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அப்போ திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் எனக்கு நிகழ்த்தப்பட்ட அல்லது தொடர்ந்து மக்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் யோசித்து அதை திருப்பி யோசிக்க வரும் பாருங்க ஒரு வாழ்க்கையோட வலி, உச்சமான வலி. அந்த வலியை வச்சுக்கிட்டே எழுதப்பட்டது தான் தாமப்பள்ளி கொல்லப்படாதவர்கள். அங்கேருந்து ஒரு ஃபோன் எனக்கு வருமா, அங்கேருந்து தப்பிச்சு என் கூட தப்பிச்சவங்கிட்ட ஒரு ஃபோன் வருமா, அதில் இறந்து போனவங்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வருமா, அதை வழிநடத்தினவங்கிட்ட ஒரு ஃபோன் வருமான்ட்டு பல நாள் ஏங்கியிருக்கேன். நான் வந்ததே கிடையாது. கண்களின் வழியாக எனக்கு கண்ணீர் வந்துச்சு. கண்ணீர் வந்து அடுத்த செகண்ட் நான் ஏன் அழுதேன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க என்கிட்ட, என்னோட சின்ன வயசு போட்டோலாம் பார்த்து சொல்லுவாங்க அடிக்கடி, இவ்வளோ இப்படியா நீ இருந்த அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கடத்துக்கப்போ நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அவங்க லவ் பண்ண காலத்தில் நான் வாசிக்கிட்டு இருந்தேன். அப்போ எடுத்த புகைப்படங்களில் என்கிட்ட ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே என் முகத்தில் ஒளி இருக்கும். அது வாசிச்சதுக்கப்புறம் வந்தது தான். அதுக்கு முன்னாடி இருள் அடைஞ்சு தான் இருக்கும் என் முகம். நான் கருப்புங்க தாண்டி என் முகத்துலேயே ஒரு இருள் இருந்துச்சு. அது என்னன்னா வெளிப்படுத்த முடியாமை. என்கிட்ட இருக்க பெயினை வெளிப்படுத்த முடியல, ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியல, கோபத்தை வெளிப்படுத்த முடியல, ஆசைகளை வெளிப்படுத்த முடியல, ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு வெளிப்படுத்த தெரிஞ்சிச்சு. அந்த வெளிப்படுத்தும் ஆற்றலை கொடுத்தது வாசிப்பு. எல்லோருக்கும் வணக்கம். வேணுகோபால் ஐயா பேசிகிட்டு இருந்தார்ல, அதை கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த சவுண்டில் எனக்கு இப்போ என்ன பேசுனே, ஏன்னா அவர் மாய உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதை கவனிச்சிட்டு இருந்தேன். அவரோட பேச்சுக்கும் சைலஜாக்காவோட பேச்சுக்கும் 2 பேருமே திருநெல்வேலிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சரியாக கொடுத்துருக்காங்க. 2 பேர்த்துக்குமே திருநெல்வேலி மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயந்தான் இது எனக்கு. ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நள்ளிரவில் ஒரு தாய் 2 பசங்களை மேல் சட்டை இல்லாமல் கூட்டிக்கிட்டு புளியங்குளத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நள்ளிரவில் நடந்து அழுகையோடும் கதறலோடும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வாசலில் போய் தனக்கு நடந்த அநீதிக்காக பேசிட்டு 2 குழந்தைங்களையும் மடியில் போட்டு தூங்க வச்சு திருப்பி காலையில் போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிக்கிட்டு போனாங்க. 2 குழந்தைங்க அந்த தாய்கிட்ட என்ன நடக்குன்னு தெரியாமல் விடிய குசுக்கடியில் அரை நிர்வாணத்தோட அந்த தாயின் மடியில் படுத்து கிடந்தாங்க. அந்த 2 சிறுவர்களுக்கும் அன்று பெரிய கண்ணீர் இருந்தது. என்ன நடக்குன்னே அவங்க இந்த 2 சிறுவர்களாலையும் புரிஞ்சிக்க முடியல. பின்பு காலங்கள் ஓடிச்சு. அந்த கண்ணீருக்கு விடையே தெரியல. வயசு ஏற ஏற வலியும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. நிறைய மூர்க்கங்கள் தோணுச்சு. வாழ்வதற்கான அல்லது வாழ்வை நோக்கி நகர்வதற்கான நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதில் காத்திரமான முடிவுகளும் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒரு காத்திரமான முடிவை எடுத்து ஒருத்தன் அந்த ஊர்லேயே தங்கினான், ஒருத்தன் கிளம்பி போயிட்டான் சென்னைக்கு. திருப்பி 30 வருஷம் கழித்து இன்றைக்கி அந்த விழாவை நடத்தக்கூடிய, இன்றைக்கி திருநெல்வேலியில் புத்தக விழாவை நடத்தக்கூடிய இடத்துல அந்த சிறுவன் ஒருத்தர் இருக்கான். அந்த விழாவில் விருந்தினராக பேசக்கூடிய அளவில்
ஒரு சிறுவன் இருக்கான். இந்த 2 சிறுவர்களுக்கும் அவங்க தாய்க்கு கொடுத்த மிகப்பெரிய பெருமையாக இந்த புத்தக திருவிழாவையும் இந்த மேடையும் நான் பார்க்குறேன். அதனால் இந்த திருவிழா அப்படிங்கிறது எனக்கு ஒரு உணர்ச்சி மயமிக்க ஒரு மேடை தான். ஏன்னா நான் மிகப்பெரிய வேலைப்பழுவில் இருந்தேன். நான் வரலன்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் மாரி ராஜா அவர் இதுக்கு தான் நீ ஜெயிச்ச யாவும் வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இங்கே பேசுறதுக்கு தான் நீ ஜெயிச்சேன்னு சொன்னார். அதனால் நான் கிளம்பி இதுக்கு வழி இல்லாமல் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மண்ணோட உஷ்ணம் பிடிக்காமல் அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளை புரிந்து கொள்ள முடியாமல், அந்த மண்ணில் நிலவக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்து கொள்ள முடியாமல், அந்த மண்ணுக்குள்ளே நிகழக்கூடிய வன்முறையை புரிந்து கொள்ளாமல் ஓடிப்போன ஒருத்தனை திருப்பி கூட்டிகிட்டு அந்த மேடையில் நிப்பாட்டி பேசுன்னு சொன்னால் அவன் என்ன பேசுவான்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பெரிய மன உளைச்சலில் தான் நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன். இதே ரோட்டில் நான் பெரும் பசியோடு அலைஞ்சிருக்கேன். இதே சாலையில் இன்னொரு நாள் இடுப்பில் கத்தியோடு அலைஞ்சிருக்கேன். இதே சாலையில் இன்னொரு நாள் கை நிறைய கற்களை பெருக்கி கொண்டு அலைஞ்சிருக்கேன். இதே சாலையில் 4 பேரை திரட்டிக்கிட்டு போயிருக்கேன். இப்படியா இந்த சாலையில் ஒரு மிருகம் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் இன்றைக்கி ஒரு புத்தக திருவிழாவுக்குள்ளே ஒரு எழுத்தாளர்களோட உட்காந்து மேடையில் உட்காந்து இவ்வளோ பேரை திரட்டி ஒரு வாக்கு மூலமாக பதிவு பண்ணுற இடத்துக்கு என்னை கூட்டி நிப்பாட்டிருக்கு அப்படின்னா என்னோடய வாசிப்பு தான் முக்கியமான காரணம். நண்பர்களே, என்னை பற்றியான, என்னுடைய வெற்றி பற்றியான, என்னோடய சினிமா பற்றியான, என்னோடய ஆர்ட் பற்றியான, என்னோடய கலை பற்றியான நிறைய விவாதங்கள் இருக்குது. அதில் முக்கியமான 2 விவாதங்கள் எடுத்துக்குவேன், கவனிப்பேன். ஒன்று, நீ சாதி வெறியை தூண்டி விடுற, இது ஒரு விவாதம். இந்த விவாதத்தை நான் பயங்கரமாக ஆக்ரோஷமாக மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு விவாதம், மாரி செல்வராஜ் எங்களோட வழிகளை, எங்களோட வேதனைகளை, சாமானிய மனுஷங்களோட வாழ்வின் இயக்கங்களை, கதறல்களை அவன் படமாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விவாதம். இந்த 2 தரப்பு விவாதம் போய்கிட்டே இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் 2வது சொன்னதை விட முதல்ல சொன்னதை தான் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் நேசிக்கக்கூடியவங்களை விட யாரை வென்றெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதோ ரொம்ப காத்திரமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதில் என்னை எதிர்க்கக்கூடிய அல்லது நான் வேண்டாம், இந்த மாரி செல்வராஜோட சினிமாவே வேண்டாம்னு சொல்லக்கூடிய மனிதர்களை ரொம்ப ஆக்ரோஷமாக கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்க வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுணர்வுகளை, அவங்க வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமாகவே வாசிப்பேன். நான் என்னோடய வீட்டில் என் மனைவிகள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் எல்லாரும் என் மனைவி சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னோடய இயக்குனர் சொல்லுவார், நீ போய் கமெண்ட்டை வாசிக்காத, உன்னோட கலை ஆத்மார்த்தமானது, உன்னோட கலை நியாயமானது, உன்னோட எழுத்து நிலையானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னை பற்றி எங்கேயாவது பதிவு பண்ணாங்கன்னா நான் போய் அதை போய் பார்ப்பேன். ஏன்னா எந்த அடிப்படையில், எந்த புள்ளியிலிருந்து அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் அல்லது என்னை எதிர்க்கிறார்கள் அல்லது என்னை வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். அதில் ஒவ்வொரு படைப்பிலையும் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லா மனிதர்களோடும் சேர்ந்து வாழக்கூடிய நாம் வாழக்கூடிய உலகத்தின் அற்புதத்தை புரிந்து கொள்வதற்கு, நாம் நிறைய மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு, நிறைய மனிதர்களோடு வாழ்வதற்கு நமக்கு நிச்சயமாக ஒரு புரிந்துணர்வு தேவைப்படுகிறது. அதை எப்படி சாதாரணமாக பண்ணிட முடியாது. எழுதும்போது கண்டுபிடிச்சலாம். பேசுகிறவன் நான் விட்டுருவேன். ஆனால் ஒருத்தங்க உட்காந்து எழுதுவான்ல, மாரி செல்வராஜை திட்டி யாராவது பேசியிருந்தாலும் நான் கேட்கவே மாட்டேன். ஆனால் மாரி செல்வராஜை திட்டியோ இல்லை மாரி செல்வராஜை புறக்கணித்தோ ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா நான் போய் வாசிப்பேன். ஏன்னா ஒரு மனிதன் எழுதும்போது தன் அகத்திலிருந்து எழுதுவதாக நான் ரொம்ப நம்புவேன். அவனை மந்தைக்குள்ளே இருந்தோ அகத்தில் இருந்தோ அவன் ஆத்மார்த்தமாக அதை எழுதுறான்னு நம்புவேன் நான். ஏன்னா அவன் அதுவாக தான் இருக்கா அப்படின்னு நம்புவேன் நான். ஏன்னா எழுத்தின் மீது எனக்கு ஒரு பெரிய பிரியம் வந்துச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன், எங்கேருந்து எப்படி கிளம்பி போனேன், இந்த திருநெல்வேலி மண்ணில் இருந்து நான் எப்படி கிளம்பி போனேன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இப்போ தலைப்பு கேட்டான் எங்கள் அண்ணன் மாரிராஜா தாசில்தார் மாரிராஜா தலைப்பு என்னன்னு சொல்ல அப்படின்னார். நான் எல்லா புக்கையும் அந்த தலைப்பெல்லாம் வாங்கி பார்த்தா எனக்கு தலைப்பே தெரியல. மாரி செல்வராஜின் தலைப்பு வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா நானே ஒரு தலைப்பு தான் அந்த ஊரில் இப்போதைக்கு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட இங்கே வரும்போதெல்லாம் நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். ஒவ்வொரு சாலை, ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு மனிதர்களை கடக்கும்போது இப்போ நான் பார்க்கும்போதே என்னை அறியாமலே யாரோ ஒருத்தர் சிரிக்கிறாங்க, என்னை பார்த்து யாரோ ஒருத்தர் முறைக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப அந்யோன்யமாக ஃபீல் ஆகுது. இது எப்படி அப்படின்னா, ஒரு மனுஷனை தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கிற முகங்களை நீங்கள் பார்க்கும்போது, உங்களை ஒருத்தர் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படின்னா அந்த முகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் அச்சம் வரும், இல்லை பொறுப்பு வரும், இல்லை ஏதோ ஒரு வித உணர்வு உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
திருநெல்வேலிக்கு நான் எப்போ வந்தாலுமே அந்த அச்ச உணர்வு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது காரணம், என்னைய ரொம்ப உள்ளார்ந்தமாக கவனிப்பாங்க மக்கள். என்னோட நடை உடை பாவனைகள், இவன் சொல்வது அத்தனையும் உண்மையா, இவன்கிட்ட நேர்மை இருக்கா, இவனை ஏற்றுக்கலாமா, இவனை ஏற்றுக்க முடியாதா, இப்படின்னு நிறைய விஷயத்தோடு என்னை பார்ப்பாங்க. அது காரணம் என்னென்னா, என்னோடய எழுத்தில் இருக்கக்கூடிய காத்திரம், என்னோடய எழுத்து இருக்கக்கூடிய நியாயமான நேர்மையான வாழ்க்கையை நான் வந்து நேரடியாக பதிவு செய்கிறதுனால அவங்களுக்கு இந்த வாழ்வை புறக்கணிக்கவும் முடியல. இந்த வாழ்க்கை என்ன சொல்கிறது, இந்த வாழ்க்கையை புறக்கணிக்கவும் முடியல. இது என்னோடய வாழ்க்கை இல்லைன்னு சொல்லவும் முடியல. இங்கு திருநெல்வேலியில் நிகழாத இது வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட தனி மனித என்னோடய வாழ்வை, என் வாழ்வுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்களை அல்லது என் வாழ்வுக்குள் இருக்கக்கூடிய அகந்தையை எதையோ ஒன்றை கண்டுபிடித்து என்னை நிரூபிப்பதன் மூலமாக என்னுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் புறந்தள்ளி விடலாம் அப்படின்னு ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். நான் அதுக்காகவே மெனக்கிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னை சரி செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பேன். பிழையற்ற மனுஷங்க யாருமே இல்லை. நான் பெரும் பிழைகளோடு பிறந்த ஒருத்தன் தான். அதான் சொல்கிறேன்ல, இந்த வீதியில் நான் இடுப்பில் கத்தியோடு அலைஞ்ச ஒரு இளைஞன் தான் நான். இல்லை, சட்டக்கல்லூரி படிக்கும்போது ஒரு சென்னைக்கு போயிட்டு வாழ்க்கையில் இதே மாதிரி நகரத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தோணுன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இது எப்படி சொல்ல போகிறோம், இது என்ன செய்ய போகிறோம், நம்ம சொன்னால் கேட்பாங்களா, நம்ம சொன்னால் புரியுமா, இவங்களுக்கு என்ன மொழியில் சொல்கிறது, என்ன ஆட்டிடியூட்டில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் எனக்கு இருந்துச்சு. என்கிட்ட நிறைய கதை இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, என்னை பற்றி ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் அதை கேட்பதற்கோ அதை நின்று பேசுவதற்கோ எங்கள் சென்னையில் யாருக்கு தெரியும், நமக்கு ஒருத்தரும் தெரியாது. நான் சென்னை முழுவதும் நான் நடந்து திரிஞ்சிருக்கேன், சென்னை முழுவதும் அலைஞ்சிருக்கேன். ஒரு 6-7 மாதம் எங்கெங்கேயோ படுத்து புரண்டு எழுந்திரிச்சிருக்கேன் நான். ஆனால் ஒன்றே ஒன்று, யாராவது பேசினாங்கன்னா என்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அந்த ஊர் இன்னாரு இந்த வேலை, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், இதைத்தான் சொல்ல முடிஞ்ச ஒழிஞ்சு இதை தாண்டி என்னை பற்றி அவங்களுக்குள்ள ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கோ, இல்லை எனக்கு உதவுவதற்கோ, இல்லை என்னை புரிந்து கொள்வதற்கோ, இல்லை என் கைகளை பற்றி கொள்வதற்கோ அவங்களுக்கு எதையுமே என்னால் சொல்ல முடியல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, என்கிட்ட மொழியே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்கிட்ட சொல்ல திருப்பி மாரி செல்வராஜ், லா காலேஜ் படிச்சிருக்கேன், இந்த ஊர் இன்னாரு, இங்கேருந்து வந்திருக்கேன், ஓடி வந்துட்டேன், வீட்டில் பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, திரும்பி போக முடியாது, இதையே தான் நான் திருப்பி மனிதர்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். எல்லாருமே இது, ஏன்னா இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நகரம் முழுவதும் மனிதர்கள் முழுவதும் தனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி போட்டுக்கிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி மனிதர்கள் நம்மளை எடுத்துக்கொள்வதற்கு, யாருனே தெரியாத ஒரு மனுஷன் நம்மளை எடுத்துக்கொள்வதற்கு, நம் கைகளை இருக்க பற்றி கொள்வதற்கு, இல்லை என்னோடு வா என்று சொல்வதற்கு, இல்லை என்னோடு தங்கு என்று சொல்வதற்கு, இல்லை உன்னை நீ பேசு என்று சொல்வதற்கு, இன்னும் பேசு என்று சொல்வதற்கு இன்னும் ஏதோ ஒன்று தேவைப்படுது. அந்த மொழியை அது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. என்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க, அதை தாண்டி இப்படி கேட்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா சாப்பாடு எனக்கு பிரச்சனையாகவே இல்லை, நான் பசியை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருந்தேன் சென்னையில். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்று கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் நான், ஆனால் அதை யாருமே கேட்கல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு ராம் சார் அப்படின்னு ஒருத்தர் வர்றார், ராம்னு ஒருத்தர் வர்றார், அவர் பேசுகிறாரு என்கிட்ட. ஒரு இலக்கியம் படித்தவர் சந்திக்கிறேன் முதல்ல, புத்தகங்களை வாசித்து புத்தகங்களுக்குள்ளாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தரை என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிறேன். அவர் தான் முதல்ல என்கிட்ட கேட்குறாரு, திருநெல்வேலியிலேருந்து ஏன் ஓடி வந்தேன்னு கேட்குறாரு. முதல் கேள்வி, ஏன் ஓடி வந்தேன்னு கேட்க பரவாயில்ல, முதல்ல உன்னை பற்றி சொல்லு அப்படிங்கிறார். உன் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறார். என் ஊர் எப்படி இருக்கும், என் ஊர் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குது. என் ஊர் நீங்கள் சொல்லுவீங்கள்ல, ஆதிச்சநல்லூர்னு ஒரு ஊர், ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் நாகரிகம்னு சொல்லுவீங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் சுற்றி வயக்காடு இருக்கும், அதுக்கப்புறம் சைடில் குளம் இருக்கும், அதுக்கப்புறம் ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய ஆடு மாடு 500 வீடு இருக்கும், அதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியல. இதெல்லாம் நான் கண்ணில் கண்டது. உன் ஊரை பற்றி, உன் ஊர் பிடிக்கலன்னு தானே நீ கிளம்பி வந்திருக்க. நீ பிறந்து 20 கிட்டத்தட்ட வந்து 25 வருஷம் உங்கள் அம்மாவோட மடியில் படுத்து கிடந்து உருண்டு உன்னோட நண்பர்கள், சொந்தங்கள், தோழிகள், காதலிகள், ஆடு மாடு இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னா உன் ஊரின் மீது உனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, அதை சொல்லு அப்படின்னு கேட்டார். உன் ஊரை பற்றி உனக்குள்ள ஒரு வெறுப்போ ஒரு காதலோ ஏதோ ஒரு விஷயம் நீ ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்க, உன் ஊரை பற்றி, உன்னோட நிலத்தை பற்றி, உன் மனிதர்களை பற்றி உனக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசு அப்படின்னார். அப்போ அந்த இரவை நான் பயன்படுத்தி கொண்டேன். அந்த இரவில் நான் பேச ஆரம்பித்தேன். என்ன சொல்லலாம்னா, என்கிட்ட இருக்க மொழியை பயன்படுத்தி, என்கிட்ட இருக்க மொழி கூட கிடையாது அப்போது, என்கிட்ட இருக்க குறைந்தபட்ச ஞாபக சக்தியை பயன்படுத்தி, எனக்கு விழுந்த அடிகளை பயன்படுத்தி, எனக்கு விழுந்த நண்பர்களை பயன்படுத்தி அவங்களெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்து ஏதோ என்னையால் முடிஞ்ச தத்தைக்கா புத்தைக்கான்னு எதையோ சொல்லி முடித்தேன் அந்த ஒரு இரவு.
அந்த இரவு அந்த மனிதர் புரிந்து கொண்டார், இவங்கிட்ட அழிக்க முடியாத நினைவுகளும் அழிக்க முடியாத வரலாறுகளும் இவனால் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். மிகப்பெரிய வலியோடும் வேதனையோடும் மிகப்பெரிய வாழ்வோடும் தமிழ் வாழ்க்கையில் சொல்லப்படாத ஒரு வாழ்க்கையை எடுத்துகிட்டு வந்திருக்கான் இவன் அப்படின்னு ராம்சார் புரிஞ்சுக்கிட்டார். அவர் படித்த இலக்கியத்தின் வழி, அவர் கற்றுக்கிட்ட ஒரு மொழியின் வழி, அவர் தேடிக்கிட்டு இருந்த இந்த ஒரு பெரிய தாக்கத்தின் வழி, தமிழ் சமூகத்தின் சொல்லப்படாத ஒரு மிகப்பெரிய வாழ்வை அப்படியே அடியோடு புடிங்கிக்கிட்டு இவன் சென்னைக்கு ஓடி வந்திருக்கான். அது அவன் கையில் இருக்கிறது அவனுக்கே தெரியல அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டார். அது புரிஞ்ச உடனே உனக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, உன் நெஞ்சுக்குள்ளே ஆழமாக இருக்குது, உன்னால் அதை எடுத்து சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில சார் அப்படின்னு சொன்னப்போ அப்போ தான் எடுத்து கையில் கொடுத்தார், புத்தகங்களை எடுத்து கொடுத்தார். முதல் புத்தகமாக சிதம்பரம் நினைவுகள் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அதை மொழிபெயர்த்தது சைலஜா அக்கா தான் மொழிபெயர்த்தாங்க. ஒரு மலையாள கவிஞனோட புத்தகம் அது. ஒரு மலையாள கவிஞன், மலையாள படமே பார்த்தது கிடையாது, ஒரு மலையாள கவிஞன் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடுன்னு சொல்லி, அவர் முகம் தெரியாது, ஒரு மலையாள கவிஞனோட வாழ்க்கையை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்னு எனக்கு ஒரு பெரிய அந்த புத்தகத்தை வாங்கும்போது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏதோ புக்கு கொடுக்காரு, தமிழில் எழுதியிருக்கு. தமிழில் இந்த புத்தகம் எழுதியிருப்பதை தாண்டி அந்த புத்தகத்தை வாங்குவதற்கான எந்த சுவாரஸ்யமும் எந்த ஒரு எனக்கு இதுவோ வரல. இதை படித்து முடிச்சிரு அப்படின்னாரு. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த புத்தகத்தை படித்து முடி அப்படின்னாரு. அப்போ நான் யோசிச்சுட்டு சரி ஓகே, வீட்டில் ஏமாத்துகிற மாதிரி, நண்பர்களை ஏமாத்துகிற மாதிரி, வாத்தியார்களை ஏமாத்துகிற மாதிரி நம்ம ஏமாற்ற போகிறோன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் ஒரு முதல் கதையை படிப்போமேன்னு படித்தேன். என் வாழ்க்கையில் படித்த முதல் கதை. அந்த கதையை படித்து அந்த கதையை வாசிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்ம் என் கண்களின் வழியாக எனக்கு கண்ணீர் வந்துச்சு. கண்ணீர் வந்து அடுத்த செகண்ட் நான் ஏன் அழுதேன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு மனுஷன், யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் கேரளாவில் வாழ்ந்துட்டு இருக்கான், பாலச்சந்திரன் சுள்ளிக்காடுன்னு பேர், அவனோட உருவம் தெரியல, அவனோட சவுண்டு எனக்கு கேட்கல. நான் வாசிக்கும் போது என்னோடய சவுண்டு தான் எனக்கு கேட்குது. அப்போ என்னோடய சவுண்டையே அந்த எழுத்துலேருந்து எப்படி வந்துச்சு, ஏன் நான் வாசிக்கிறது இன்னொருத்தரோட வாழ்க்கை வரலாறு, அந்த வாழ்க்கை வரலாறு எனக்கு எப்படி ஏன் சவுண்டு கேட்டுச்சு, எனக்கு எப்படி என்னோட பிள்ளை, எனக்கு எப்படி நான் பண்ண ஒரு துரோகம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு எப்படி நான் விட்டுட்டு வந்த ஒரு மனுஷன் கண்ணுக்கு தெரிஞ்சான், எனக்கு எப்படி எனக்கு நடந்த ஒரு அநீதி கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி வந்த ஒரு பெரிய வியப்பு இருக்குல்ல, அதுதான் என்னை ஒரே நாளில் அடித்து காலி பண்ணி இலக்கியத்தின் பக்கம் திருப்புது என்னைய. அதுக்கப்புறம் பேய் மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும், நீ படி, உலகத்தில் எங்கேயாவது சொல்லுவாங்களா, ஒருத்தர் வந்து உனக்கு வேலையே கிடையாது, உனக்கு புத்தகம் வாசிக்கிறது மட்டும்தான் வேலை, மதுரையில் சாம்ராஜ்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டில் தங்கணும், 3 நேரம் சாப்பாடு போடுவார், அந்த வீட்டுக்குள்ளே புக்கு நிறைய இருக்கும், அந்த புக்குகளை வாசிக்க ஆரம்பி, எவ்வளோ வாசிக்கிறியோ அதை வாசித்து முடிச்சுட்டு என் கூட திருப்பி ஒரு இரவு உன்னையால் பேச முடியும்னு தோணுச்சுன்னா, உன்னையால் திருப்பி உன் வாழ்க்கையை சொல்ல முடியும்னு தோணுச்சுன்னா அன்றைக்கி மதுரையிலேருந்து கிளம்பி வான்னு சொல்லி என்னை மதுரைக்கு அனுப்பி வச்சார். இது என்னடா கொடுமையாக போச்சு, சினிமாவுக்கு போகணுன்னு சென்னைக்கு போனால் திருப்பி மதுரைக்கே அனுப்பி வைக்கிறாங்களேன்னு சொல்லி மதுரைக்கு வந்தேன். மதுரைக்கு வந்து ஒரு 6 மாதம் முழுக்க புத்தகங்கள் மட்டும்தான். காலையில் இந்த டாக்டர் எழுதி கொடுப்பாங்கல்ல, காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் மாத்திரமே, காலையில் ஒரு சிறுகதை படிக்க வேண்டும், மதியம் கவிதை படிக்க வேண்டும், இரவில் நாவல் படிக்க வேண்டும் எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 6 மாதமும் வாசிப்பு மட்டுமே என்னோடய வாழ்க்கையாக இருந்துச்சு. டெய்லி வாசிச்சுட்டு எங்கள் இயக்குனரோட பேச ஆரம்பிப்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. நான் யாராவது பேச கிடைக்க மாட்டாங்கன்னு ஏங்குறான், ஓடி ஒளிஞ்சு எலி மாதிரி, ஒரு நரகத்தில் எலி மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்த ஒருத்தன், இப்போ நான் என்னோட எதிரில் மனுஷங்க தென்பட மாட்டாங்களா, அவங்ககிட்ட இந்த கதையை பற்றி பேசிட மாட்டோமா, அவங்ககிட்ட கவிதையை பற்றி ஸ்லாகிச்சிட மாட்டோமா, அவங்ககிட்ட ஒரு நாவலோட உலகத்தை படிச்சுட்டு இதை நான் படித்தேன், இப்படி ஒரு மனுஷன் இருந்தான், இப்படி ஒரு மனுஷன் வந்தான் அப்படின்னு எதாவது ஒன்று பேசிட மாட்டோமான்னு ஏங்கி தவிக்க ஆரம்பித்தேன். அப்போ சாம்ராஜ் அண்ணன் வந்து அவரோட ஒரு காலேஜ் வச்சுருந்தார், கேட்ரிங் காலேஜ், அங்கே நிறைய பசங்க தங்கியிருப்பாங்க. அந்த பசங்கிட்ட போய் நான் வந்து ஒவ்வொரு கவிதையாக ஒவ்வொரு கதையாக சொல்ல ஆரம்பித்தேன். என்னோடய கதையை, என்னோடய எழுத்தை, என்னோடய வாழ்க்கையை, என்னோடய வாசிப்பை, என்னோடய சவுண்டை கண்டுபிடிச்சேன். நான் ஒரு கதை சொல்லும்போது என்னோடய சவுண்டு எப்படி இருக்குது, என்னோடய உடல் மொழி எப்படி இருக்குது, என்னோடய முகபாவனை எப்படி இருக்குன்னு அந்த பசங்கிட்ட திருப்பி போய் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் நான் முடிவு பண்ணேன் டைரக்டர்கிட்ட கிளம்பி போகணுன்னு சொல்லிட்டு. அப்போ ராம்சார்ட்ட கிளம்பி போனதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன், சொல்லிப்போ கதை சொல்லு அப்படின்னார். அப்போ நான் அவர்கிட்ட முத சொன்ன கதை தான் வாழை. இப்போ உன் லைஃப்பில் நடந்த ஒரு கதையை சொல்லு அப்படின்னார். நான் எழுதலை, ஒன்றும் செய்யலை, கிட்டத்தட்ட ஒரு 150 புத்தகங்களை மட்டும் வாசிச்சிருப்பேன். ஒரு 150 புத்தகங்களை வாசிச்சுட்டு இப்போ உனக்கு நடந்த மிகப்பெரிய துயரத்தை சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு என்கிட்ட. அப்போ நான் வந்து அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். முதல் வரி சொன்னேன் அவர்கிட்ட, நான் ஒரு சின்ன பையன் சார்,
அந்த பையனுக்கு கழுத்து வலிக்கும் சார், திங்கக்கிழமையான கழுத்து வலிக்கும், வெள்ளிக்கிழமையான கால் வலிக்கும் சார் சொன்னேன். இப்படி தான் ஓப்பனாக பண்ண ஆரம்பித்தேன். ஏன் வெள்ளிக்கிழமையான கால் வலிக்குது, திங்கக்கிழமையான கழுத்து வலிக்குது? வெள்ளிக்கிழமை அவன் ஸ்கூலுக்கு விட்டு போகும்போது சனி ஞாயிறு வேலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக காலை முன்னால் குத்திக்கிட்டு போவான். திங்கக்கிழமை அவங்க அம்மா அவன் பொய்யெல்லாம் கண்டுபிடிச்சி அடித்து விரட்டி சென்னை வேலைக்கு அனுப்பிடுவாங்க. திங்கக்கிழமை அவன் வரும்போது கழுத்து வலியோட ஸ்கூலுக்கு வருவான். இதுதான் சார் அந்த பையனோட கதையை தான் உங்களை சொல்ல போகிறேன் அப்படின்னு. இதிலிருந்து வாழை கதையை அவர் கேட்க ஆரம்பித்தார். அந்த வாழை கதையை கேட்டு முடிச்சுட்டு அப்போ இன்னொன்று சொன்னார், இதை நான் முதல் படமாக பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த படம் முதல் படமாக பண்ணதுக்கான படம் கிடையாது அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சார் அது பட்ஜெட்லாம் தேவைப்படாது சார், இது வந்து ஒரு 50 லட்சம் வந்தால் தான் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். நான் 50 லட்சம் வந்தால் பண்ணிவிடுவேன், பட் இந்த கதையை பார்ப்பவர்கள் மாரி செல்வராஜ்னா யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க பார்க்கணும் அப்படின்னார். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன சார் பண்ணுறது, வேற ஒரு கதையை போய் ரெடி பண்ணு போ அப்படின்னாரு. நீ வெற்றி பெற்று மாரி செல்வராஜின் ஒரு கதை உலகம், உன்னோட கதாபாத்திரங்கள் திருநெல்வேலி தமிழ்நாடுக்கெல்லாம் சுத்த ஆரம்பித்து மாரி செல்வராஜோட சினிமா கிராஃப்ட்னு ஒன்று தெரிஞ்சு மாரி செல்வராஜுக்கு ஒரு திரைமொழி பிடிபட்டு அதுக்கப்புறம் மாரி செல்வராஜோட கதையை, சொந்த கதையை மாரி செல்வராஜை மாரி செல்வராஜையும் நம்ம திரையில் பார்க்க போகிறோன்னு வந்து திரையில் உட்காரும் போது இந்த கதையை சொல்லு அப்படின்னாரு. அப்போ அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சதான் பெரியரும் பெருமாள். அதுக்கப்புறம் திருப்பி கதை சொல்கிறேன் நான் அவர்கிட்ட. இப்படி தொடர்ந்து ஒருத்தர் வந்து உங்களை உட்கார்ந்து வச்சு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்லி அவங்கள எழுத வச்சு திருப்பி எழுத வச்சு திருப்பி பேச வச்சு நான் மட்டும் எழுத்தை மட்டும் கசப்பாக நினச்சிருந்தேன்னா, வாசிப்பை கசப்பாக நினச்சிருந்தேன்னா, ஏன்னா ராம் சார்கிட்ட நான் மட்டும் இல்லை, அவர் எனக்கு மட்டும் உதவி செஞ்சாலும் நினச்சிட்டு இருக்கீங்க. என்னையே மாதிரியே அவர் கிட்டத்தட்ட 50 பேரை உருவாக்குனார். அந்த 50 பேரோட அந்த 50 பேருக்கு இருந்த நோயை விட எனக்கு கொஞ்சம் நோய் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு டோஸ் அதிகமாக கொடுத்துட்டே இருந்தார், எனக்கு பசி அதிகமாக இருந்துச்சு, எனக்கு மாத்திரை அதிகமாக கொடுத்துட்டே இருந்தார். நான் கொஞ்சம் வேகமாக படிக்க ஆரம்பித்தேன். நான் அவர் பின்னாடியே ஓட ஆரம்பித்தேன். வாசித்து கொண்டு போய் கடைசியாக கொண்டு சைலஜா வீட்டுமான நிப்பாட்டினார். இவன் ஒன்று எழுதியிருக்கான புக்காக போடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த தாமரப்பள்ளியில் கொல்லப்படாதவர்கள் தான் என்னோடய முதல் தொகுப்பு. நீ யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோடய படங்களை விட, நான் திரைக்கதை எழுதிய நாட்களை விட, இந்த 5 படங்களோட வெற்றியை விட, தாமரப்பணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதும்போது இருந்த காத்திரமான வாழ்வு இருக்குல்ல, இப்போ நினச்சாலே எனக்கு உடம்புலாம் நடுங்கும். அந்த கதையை எழுதும்போது, அந்த கதையில் யோசிக்கும் போது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் எடுப்பது எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கேமராமேன் இருக்கார், எடிட்டர் இருக்கார், மியூசிக் டைரக்டர் இருக்கார், ப்ரொடியூசர் இருக்கார், ஆர்டிஸ்ட் இருக்காங்க, என்னோடய உதவி இயக்குநர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சோர்ந்து போகும்போது என்கிட்ட சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க. இதை செட் பண்ணணும்னு சொன்னால் செட் பண்ணிவிடுவாங்க, வேலை செய்யணும் வேலை செஞ்சுடுவாங்க. எப்போவுமே ஸ்பாட்டில் 500 பேர் இருப்பாங்க. ஆனால் எழுதும்போது என்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தனியாக உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். அப்போ திருநெல்வேலியில் எனக்கு நிகழ்த்தப்பட்ட அல்லது தொடர்ந்து மக்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் யோசித்து அதை திருப்பி யோசிக்க வரும் பாருங்க ஒரு வாழ்க்கையோட வலி, உச்சமான வலி. அந்த வலியை வச்சுக்கிட்டே எழுதப்பட்டது தான் தாமரப்பள்ளியில் கொல்லப்படாதவர்கள். இதை தாமரப்பள்ளியில் கொல்லப்படாத எழுதி முடித்து அந்த புத்தகமாக வந்ததுக்கப்புறம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கெங்கே இருந்தோ வந்து கூப்பிட்டாங்க, எங்கெங்கேருந்தோ கூப்பிட்டு பேசினாங்க, அவார்டு கொடுத்தாங்க நம்ம. ஆனால் திருநெல்வேலியிலேருந்து எனக்கு வந்து பெருசாக யாருமே ஃபோன் பண்ணி பேசினது எனக்கு சரித்திரமே கிடையாது, அது ஞாபகமே இல்லை. அப்போ தான் யோசிச்சு நாங்கள் திருநெல்வேலினா நீங்கள் வந்து வண்ணதாசன் சார் இவங்களாம் நினச்சக்கூடாது, அவங்களாம் எழுத்தாளர்கள், அவங்க பேச தான் செய்வாங்க, படிக்க தான் செய்வாங்க. நான் கேட்டது திருநெல்வேலியில் இந்த கதைக்கு சம்மந்தப்பட்டினா இந்த கதையில் ஒரு டைட்டில் இருக்குது, தாமரப்பணியில் கொல்லப்படாதவர்கள்னு சொல்லி. இந்த கதைக்கு சம்மந்தப்பட்ட மனிதர்கள் அந்த வாழ்க்கை அந்த நாளில் நான் சந்தித்தது வந்து கிட்டத்தட்ட அந்த பாலத்தில் நடந்த நிகழ்வில் அவ்வளோ பேர் கூடுனாங்க. அதுலேருந்து ஒரு ஃபோன் எனக்கு வருமா, அங்கேருந்து தப்பிச்சு என் கூட தப்பிச்சவங்கிட்ட ஒரு ஃபோன் வருமா, அதில் இறந்து போனவங்கிட்ட வந்து ஒரு ஃபோன் வருமா, அதை வழிநடத்தினவங்கிட்ட ஒரு ஃபோன் வருமான்ட்டு பல நாள் ஏங்கியிருக்கேன். நான் வந்ததே கிடையாது. அப்போ திருப்பி மறக்க வேண்டிய எழுத ஆரம்பித்தேன். எழுதும் போது எல்லாமே நம்ம படம் பண்ணுவோமா மாட்டோமான்னு தெரியாது. எல்லாம் ஒருவேளை படம் பண்ண முடியாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்திலேயே எங்கிட்ட இருக்க எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் ராம் சார் நிப்பாட்டி சொன்னார், எழுதுனது போதும், உங்கள் ஊருக்கு எழுத்து கொஞ்சம் கஷ்டம் போல இருக்குது, உங்கள் ஊரை நீ எழுதி கொண்டு உங்கள் ஊருக்கு கடத்த முடியாது போல இருக்கு, நீ படம் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டார். நான் நினச்சிக்கிட்டேன், சார் எனக்கு எழுத்து நல்லா வருது சார், நான் இப்படியே இருந்துட்டேன் சார், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லி நான் முடியுமான்னு தெரில அப்படின்னு சொன்னேன் நான். அப்போ அவர் சொன்னார், நீ எழுதுனா இங்கே வாசிக்க ஆள் இருக்காங்க, ஆனால் உங்கள் ஊரில் வாசிக்க ஆள் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு கேட்டார். திருநெல்வேலியில் வாசிப்பாங்களான்னு கேட்டார். அது கொஞ்சம் டவுட்டு தான் சார்னு சொன்னேன் நான். அப்போ திருநெல்வேலியில் என்ன பிடிக்கும், திருநெல்வேலியில் சினிமா பிடிக்கும், சினிமாவை பைத்தியமாகி பார்ப்பாங்க, தேட்டரில் போய் காற்று கிடந்து கொண்டாடி பார்ப்பாங்க.
அப்போ சினிமா பண்ணு, இதை அத்தனை சினிமாவை மாற்று முடியுமான்னு கேட்டார். முடியும் சார்னு சொல்லி அப்படி தான் அத்தனை எழுத்தையும் சினிமாவாக மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஒருவேளை நீங்களாம் எழுத்து நல்லா வாசிச்சிருப்பீங்க அப்படின்னா நான் சினிமாவை எடுத்துக்க மாட்டேன். அப்போ ஏன்னா எங்கள் அண்ணனே வாசிக்கலை, ஓகேங்களா, எங்கள் வீட்டிலே வாசிக்கல, எங்கள் அப்பா அம்மாவே வாசிக்கல, என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுது மாமன் மச்சான் இருக்காங்களா அவங்களே வாசிக்கல. ஏதோ புக்கு வீட்டில் இருக்கும் புக்கை பார்த்து அவங்க போல போயிடுவாங்க. முன்னாடி பார்ப்பாங்க, என் புகைப்படத்தை பார்ப்பாங்க, அதுக்குள்ளே ஏதாவது இருந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். அவன் முழுசாக வாசிச்சாங்கன்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நான் எழுந்த புத்தகத்தை பற்றி எங்கள் வீட்டில் உள்ளவங்களே என்கிட்ட பேசுனது ரொம்ப கம்மி, டிஸ்கஷனே பண்ணல என்கிட்ட. அப்போ புத்தகத்தின் மூலமாக இவங்களை சென்றடையவே முடியல, இவங்களை டிஸ்கஸ் பண்ணவே முடியல. அப்படிங்கும்போது சினிமா வழியில் சினிமா எடுத்து ஆகணும். ஏன்னா சினிமா அவங்க பயங்கரமாக கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சு தான் சினிமா பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அப்போது ஒரு எழுதி முடிச்சுட்டு அந்த எழுத்தை திருப்பி சினிமாவை ஆக்குறது இன்னும் கஷ்டம். ஏன்னா சினிமாவில் எழுத்தில் வெற்றி தோல்வியே கிடையாது. ஒரு எழுத்தாளனுக்கு வெற்றி தோல்வியே கிடையாது. அவன் எழுதி முடிச்சிட்டான்னா அந்த எழுத்து நிலையானது, அது அப்படியே இருக்கும். ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது. ரிலீஸ் பண்ண அன்றைக்கே தெரிஞ்சவன் நீ வெற்றியா தோல்வியான்னு சொல்லி அடித்து காலி பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. அப்போ இதை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வேறு இருக்குது. ஜெயிச்சே ஆகணும், நம்மளை நம்பி ப்ரொடியூசருக்கு நம்ம பணம் திருப்பி கொடுத்தாகணும். அவர் மாரி செல்வராஜ் ஒரு கதை பண்ணார்னா கண்டிப்பாக அது ஓடும், மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு விதைச்சாகணும். அப்போ என்னென்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி தேவைப்படுது. சினிமா எழுத்து மொழியை விட சினிமா மொழியும் கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்போ அதையும் மூர்க்கமாக கற்றுக்க வேண்டிய தேவை எனக்கு விடுது. என்கிட்ட என்கிட்ட இவ்வளோ உண்மை, இவ்வளோ கதை, இவ்வளோ மனிதர்கள் இல்லை அப்படின்னா நான் இவ்வளோ காத்திரமாக சினிமாவை கற்றுருப்பேன்னு எனக்கு தெரியல, இவ்வளோ காத்திரமாக எழுத்து கற்றுப்பேனான்னு தெரியல. இங்கே உள்ள மனிதர்கள் கொடுத்த சுமை என்கிட்ட ரொம்ப அழுத்தமாக ஆழமாக இருந்ததுனால அது அழுத்த எப்படியாவது இதை சொல்லிடணுமே அப்படிங்கிற பயத்தில் தான் நான் எழுத்தை பயங்கரமாக வாசிப்பை பயங்கரமாக எடுத்துகிட்டு போனேன், சினிமாவை பயங்கரமாக எடுத்துகிட்டு போனேன். நிச்சயமாக என்னோட உழைப்பு, நான் நம்பி வாசித்தது, நம்பி எழுந்தது ஏதோ வகையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுத்துருக்கு. அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரு மனிதர் என்னை தொடர்ந்து வாசிக்கலைன்னா உன் மொழி நீ இதை வாசிக்காமல் விட்ட, உனக்கு ஒரு விஷயம் தெரியாமல் விட்டுச்சு அப்படின்னா உன் ஊர், உன் எழுத்து, உன் சினிமா, உன் திருநெல்வேலியை தாண்டி ஒரு மிகப்பெரிய உலகம் இருக்குது. அந்த உலகத்தை நீ அந்த உலகத்துக்கு நீ போவேன்னு எனக்கு தெரியாது, நீ ரஷ்யாவுக்கு போவேன்னு தெரியாது, நீ ஜப்பான் போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை நீ இங்கே இருந்துக்கிட்டே போக முடியும்னா நீ வாசிச்சிரு. நீ வாசித்து முடிச்சுட்டா உனக்கு தாஸ்தவஸ்கி தெரிவார். நீ வாசித்து முடிச்சிட்டனா உனக்கு எல்லா ஊரில் கூட எழுத்தாளர்களும் உனக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. நீ வாசிச்சிரு அப்படின்னு சொன்னார். அந்த வாசிக்க தான் எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துச்சு. நான் நிறைய நாள் சொல்லுவேன் எங்கள் நண்பர்கள்ட்ட பார்க்கும்போது, திருநெல்வேலிக்கு வந்தோம்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் சொல்லுவேன், யார்கிட்டையுமே பிரச்சனை பயம் என்னென்னா எனக்கு என்ன பேசுனே தெரியாது. இங்கே ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி வரும்போது நான் ஏதோ பேசுவேன், அவங்க ஏதோ பேசுவாங்க, 2 பேரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு ஆழமான உரையாடலுக்கு வழியே இருக்காது. அதனாலேயே திருநெல்வேலி வர ரொம்ப கம்மி பண்ணிக்கிடுவேன். ஏன்னா இங்கே என்ன தேவைன்னு எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. திருப்பி மனிதர்கள்ட்ட பழைய விஷயத்தை கடத்துவது, பழைய விஷயத்தை சொல்வது அப்படிங்கிறது அது வேறு எதுக்காகவும் இல்லை. நாம் வாழக்கூடிய தலைமுறையை நம்மளோட அப்பாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளோட அம்மாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, தாத்தாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளோட வழித்தடம் என்னவாக இருக்குது, அந்த வழித்தடத்துக்குள்ளே கூடிய முட்கள் என்னவாக இருந்துச்சு, அந்த முட்களை போட்டது யார், அந்த முட்களை எடுப்பது யார், இவ்வளோ விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி நாம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை புரிஞ்சிக்காமல் இன்னொரு மனுஷனோட உரையாட முடியாது. நேற்று கூட தோழர்கள் வந்திருந்தாங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி திருநெல்வேலியில் என்ன மாதிரியான உரை நிகழ்த்துவதே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னாங்க, மற்ற ஊரில் பேசும்போது நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு சினிமா இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிடுறேன். ஆனால் திருநெல்வேலியில் நான் ஒரு விக்டிமாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன். வீட்டை விட்டு ஓடி போனவன் திரும்பி வந்திருக்கான். அவன் தேர்ந்த மொழியை வச்சு பேசுவான், அவன் இதை வச்சு பேசுவான், அப்படி பேசுவான்னா எல்லாரும் நான் என்ன சொல்கிறேன் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும், யாரை பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நான் என்னென்னு பேசுறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னார், நண்பர் சொன்னார் என்கிட்ட, ஏங்க எப்படி பார்த்தாலும் தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி போனோம் திரும்பி வந்துட்டேன்னா எப்படி கேட்பாங்களா, அப்போ எதாவது ஒன்று சொல்லுவீங்களே, அது மாதிரி எதையாவது சொல்லி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இப்போ அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கிறேன். இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே, இங்கே சந்திக்கக்கூடிய மனிதர்கள் பேசுவது, இல்லை இங்கேருந்து வரக்கூடிய செய்திகள், இங்கே என்ன தேவை, எதுவுமே ஒரு சரியான பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு சரியான அலைவரிசையிலேயே இல்லை. ஏன்னா என்ன சொன்னாலும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், என்ன உரையாடல் நிகழ்கிறதுன்னு கேட்டால், எல்லாத்துலேயுமே ஒரு தவிப்பும் ஏக்கமும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் திருநெல்வேலியில் இருக்கிறத நான் நம்புகிறேன்.
ஏன்னா என்ன உரையாடல் நிகழ்த்தினாலுமே ஒரு எமோஷனல் நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அது காரணம், ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நாம் இன்னும் நம்மளை கடப்பதற்கான நம்மளை கடந்து அடுத்த கூட உரையாடுவதற்கான ஒரு விஷயத்தை நமக்குள்ள இல்லவே இல்லைன்னு தோணுது எனக்கு. வெளிப்படையாக நண்பர்கள்ட்ட வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை நம்மளுக்கு கம்மியாகிட்டே வருது. எதை சொன்னாலும் தாழ்வு மனப்பான்மையில் சொல்கிறான், எதை சொன்னாலும் அவனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது, அதை நிப்பாட்டுறா, அதை சொல்லாடா அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தரோட உரையாடுறதுக்கே தயாராக இங்கே இல்லை யாருமே. இன்னொருத்தர் உரையாடுறதுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் குழந்தைகள்கிட்ட வந்து நான் நீங்கள் எல்லா குழந்தைகளும் எல்லா அப்பாக்களுமே குழந்தைகள்கிட்ட வந்து நல்லதாக சொல்லிக் கொடுப்பாங்க. நீ போய் பேசாத, நீ அங்கே பேசாத, இங்கே பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஊரில் விசித்திரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நீங்கள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் உங்கள் பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் நடமாட ஆரம்பிச்சுவான். நம்ம ஊரில் வெளியே நடமாடும் போது அவர் கிடைக்கிற அனுபவங்கள், பக்குவங்கள், எதுவும் எல்லாமே அவனை சரிச்சுதான்னு கேட்டால் இல்லை. எல்லாமே அவனை திருப்பி இந்த சமூகம் என்னவா இருந்துச்சோ அதுக்குள்ளேயே திருப்பி அவனை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் அவனால் ஒரு காலம் வெளிப்படவே முடியாது. அவன் கூட உட்காந்து நீங்கள் வாசித்தா தான் அவங்கள பார்க்க ஆரம்பிப்பான். நீங்கள் அவனை திருத்துறதோ அவனை உரையாடுறதை தாண்டி நீங்கள் அவன் முன்னாடி என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிறது என்னோட மிக முக்கியம் கோல். ஏன்னா நம்மளால் வந்து எல்லாரையும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. சினிமா மாற்றுமா, எழுத்து மாற்றுமான்னு கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம தலைமுறையை நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய எமோஷனல் இருக்குது எனக்கு. திருநெல்வேலியில் நான் படிக்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருஷமோ இருந்தேன். நான் எங்கேயுமே ஒரு இலக்கிய வாசிப்புக்கோ எங்கேயோ ஒரு இலக்கிய கூட்டத்துக்கோ நான் போனதே கிடையாது. அப்படி ஒரு நண்பர்களை சந்தித்ததே கிடையாது. இவர் சிறுகதை எழுதுவார், இவர் கவிதை எழுதுவார் அப்படின்னு நான் உன்னை பார்த்ததே கிடையாது. எங்கே போனாலும் படம் பார்க்க போகலாம் வகையா, அங்கே இது இப்படி தான் போயிருக்கும் ஒழிஞ்சு ஒரு லா காலேஜ் கிட்டத்தட்ட 23 வருஷம் நான் திருநெல்வேலியில் இருந்திருக்கேன். இந்த 23 வருஷமாக நான் திருநெல்வேலியில் ஒரு இலக்கிய புத்தகத்தை தொட்டதே கிடையாது. ஆனால் இப்போ நான் பேச வேண்டியதை விட இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது விஷயம் ஒன்று தான். திருநெல்வேலியில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஒரு என்ன சொல்கிறது, இலக்கியத்தை ரொம்ப ஆவேசமாக எடுக்க வேண்டிய தேவை நம்மகிட்ட திருநெல்வேலியில் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த முரண்பாடான வாழ்க்கையை, இந்த முரண்பாடான விஷயங்களை களைவதற்கு ஆட்ஃபார்மை விட்டால் வேறு வழியே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இயக்கங்களாவோ அரசியலாவோ நீ என்ன கட்டமைச்சாலும் நீ என்னையை குறை சொல்கிறேன், நான் உன்னையை குறை சொல்கிறேன், இப்படியே போயிட்டுருக்கு. தன்னிலை உணர்தலுக்கு நம்ம மக்களை திரட்ட வேண்டிய தேவை இருக்குது. இங்கே ஒவ்வொரு மனுஷனும் அவங்க என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி, என்ன மதமாக இருந்தாலும் சரி, அவன் தன்னிலை உணர்ந்தாலும் நடக்கக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இங்கே திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றமாக இருக்குன்னு நம்புவேன். அதனால் இலக்கியத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நான் கேட்டதுன்னு சொன்னால், நான் என்ன வேணால் ரெடியாக இருக்கேன். மாரி செல்வராஜ் இங்கேருந்து போன ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர், அவன் இந்த திருநெல்வேலிக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் செய்ய ரெடியாக இருக்கேன். இலக்கியம் சம்பந்தமாக ஒரு சாதி சமய மதம் எல்லாத்தையும் கடந்து இங்கே ஒரு மன்றம் உருவாக்கப்பட்டால் அது எல்லா இளைஞர்களும் என்ன மாதிரியான நிகழ்வுகளை முன்னெடுத்தாலும் மாரி செல்வராஜ் அதை முதல் ஆளாக முன்னெடுக்க ரெடியாக இருக்கேன். ஏன்னு கேட்டால் இப்போ நான் முன்னெடுத்துக்குவேன். நான் முன்னெடுத்தால் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், சாதியை எதுக்குவேன், இல்லை சாதியை ஒரு சாதியோட என்ன சொல்கிறது, ஒரு சாதியோட சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 1000 குற்றச்சாட்டு வைப்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் முன்னெடுங்க, அது யார் வேணாலும் முன்னெடுங்க. ஆனால் குறைந்தபட்சம் நிச்சயமாக நான் சொல்கிறேன், என்கிட்ட எந்த தீர்வுமே இல்லை. ஒவ்வொரு டைம் திருநெல்வேலி வரும்போது பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்வி, திருநெல்வேலி இப்படி இருக்கேன், திருநெல்வேலி அப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. எனக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரியல. ஏன்னா 40 வருஷமாக அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இலக்கியம் வாசிக்கிறோம் அப்படின்னா இலக்கியம் வாசிக்கிறோம், பேசுகிறோம், போயிடுறோம். இளைய தலைமுறையை ஒன்றா சேர்ந்து வாசிக்கிற ஒன்று உருவாக்க வேண்டிய தேவை நம்ம இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்காக முன்னெடுப்பை யாராவது முன்னெடுத்தால் மாரி செல்வராஜ் முதல் ஆளாக நின்று அதை அது என்ன சொல்கிறது, அதுக்கான பெரும் பங்களிப்பை கொடுப்பதுக்கு நான் தயாராக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக அது மட்டும்தான் தீர்வோன்னு எனக்கு தெரியுது. எனக்கு என்னமோ தோணுது, ஒரு மாரி செல்வராஜை இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு மாரி செல்வராஜை ஒரு எழுத்தும் வாசிப்பும் இப்படி உருவாக்கியிருக்கு அப்படின்னா, நிச்சயமாக அந்த எழுத்தும் வாசிப்பு திருநெல்வேலியை மாற்ற முடியாதா என்ன? திருநெல்வேலியை நிச்சயமாக மாற்ற முடியும். ஆனால் அதுக்கான ஒரு ஏற்பாடை நிச்சயமாக இங்கே உள்ள இளைஞர்கள் சாதி மதம்லாம் கடந்து அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி அவனை செஞ்சால் அதுக்கான முழு ஒத்துழைப்பு இருக்கும். எனக்கு வேறு என்ன பேசுன்னு தெரில. ஏன்னா வேறு ஒரு கண்டென்ட்டு வேறு ஒரு இடம் நம்ம பேசிடலாம். தெரியுது ஃபுல்லாமே ஏதோ முகத்தில் எல்லா முகத்துக்குள்ளேயும் நான் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி எனக்கு ஒரு பதட்டத்தை உண்டாக்குது. இங்கே பார்க்குற முகங்கள் எல்லாமே பதட்டத்தை உண்டாக்குது. அந்த பதட்டத்திலே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் என்னைக்கு பதட்டம் போகும்னே எனக்கு தெரியல. என்னோட உதவியக்குனர்கள் கேட்பாங்க,
ஏன் சார் படம் ரிலீஸ் ஆனைக்கும் பதட்டமாக இருக்கீங்க, ஏன் சென்சார் போனாலும் பதட்டமாக இருக்கீங்க, ஏன் ஃபஸ்ட் நாள் ஷூட்லேயும் பதட்டமாக இருக்கீங்க, ஏன் ஸ்கிரிப்ட் எழுதும்போதும் பதட்டமாக இருக்கீங்கன்னு கேட்டால், எழுதும்போதே நான் யோசிப்பேன், நான் ஒன்று எழுதுகிறோம்னா யார்கிட்ட கேள்வி கேட்டு எழுதுகிறோமோ அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களை நினச்சி பதட்டப்படுறதோ நியாயம் இருக்குடா. யாருக்காக கேள்வி கேட்கணும் அவனை நினச்சி பதட்டப்பட வேண்டியிருக்குடா. ஏன்னா அவனே ஒரு லூசு, என்ன சொல்கிறது, ஒரு மோசமான பார்வையில் இருந்துகிட்டு இருக்கான்டா. இங்கே எதையுமே புரிய வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ஆர்ட் ஃபார்மோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுடா. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம. அல்லது எனக்கு பின்னாடி வரணும் நான் ஒழுங்காக சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி வர குடுமையை பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்கடா. எப்போ இதெல்லாம் போதும், நீ ஒழுங்காக கமர்ஷியல் படமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாம் தோற்றோம் அப்படின்னா மார்க் செல்வராஜோட தோல்வி அப்படிங்கிறது, மார்க் செல்வராஜோட வெற்றியை எப்படி நிறைய இளைஞர்களோட வெற்றியாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி மார்க் செல்வராஜ் தோத்தா அது இந்த மாதிரி நிறைய இளைஞர்களோட தோல்வியாக பார்க்கப்படும். அதுக்கு பின்னாடி எவனாவது போய் இதுதான் கதைன்னு சொல்ல ஆரம்பித்தாலே உச்சிக்குடிமையை பிடிச்சிட்டு எப்போ அதெல்லாம் தேவையில்லைன்றுவாங்க. அப்போ நமக்கு பெரும் பங்கு இருக்குது. நம்ம சொல்கிற உண்மையை, நம்ம சொல்கிற கதையை, நம்ம காட்டுற மனிதர்களை முழு நேர்மையோடு ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறத காட்டணும். அப்போ அதுக்காகவே தொடர்ந்து வாசிக்கிறது, தொடர்ந்து எழுதுறது. ஏதாவது வகையில் இவங்களை வென்றெடுத்துக்க மாட்டோமா, ஏதாவது வகையில் இவங்க மீட்டெடுத்துக்க மாட்டோமா, ஏதாவது வகையில் இவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்க மாட்டோமா, ஏதாவது ஒரு புள்ளியில் மார்க் செல்வராஜ் சொல்கிறதும் கரெக்டு தான் போல இருக்குன்னு ஒரு நாள் உணர்ந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு படத்துக்கும் நினச்சிப்பேன். ஆனால் பரியேறு பெருமாள்லேருந்து பைசன் வரைக்கும் திருநெல்வேலி மக்கள் அதை நியாயமாக்கிக்கிட்டே வந்திருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்டில் என் பக்கம் நிற்கக்கூடிய மக்கள் அதிகமாகிக்கிட்டே வந்திருக்காங்க. என்னோடய கைகளை பற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களோட கைகள் அதிகமாகிக்கிட்டே வந்திருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்கிட்ட கூடிய எழுத்து தான், எங்கிட்ட கூடிய வாசிப்பு தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ காத்திரமான சொற்களின் மூலமாக என்னை பிறந்தல நினச்சா கூட எங்கிட்ட கூடிய ஆர்ட் ஃபார்ம் என்னை ஆஸ்வாசப்படுத்தி அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ பண்பட்டுருக்கு, அதை ஏன் வச்சுக்கோ. அவங்க பயன்படுத்துகிற அதே வார்த்தையை நீ பயன்படுத்த முடியாது. அவங்க தள்ளுற அதே கைகளை கொண்டு நீ அவங்கள தள்ள முடியாது. அப்போது உனக்கு பிரத்யேகமான கைகள் தேவை, உனக்கு பிரத்யேகமான சொற்கள் தேவை. அப்போ நீ போய் வாசி. உன்னைய 10 பேர் வந்து எதுக்குறாங்க அப்படின்னா, 10 பேர் உன்னை தள்ளுறாங்க அப்படின்னா அந்த 10 பேரையோடையும் நீ உரையாடுவதற்கு இன்னும் பிரத்யேகமான வார்த்தைகள் வேண்டும், இன்னும் பிரத்யேகமான சொற்கள் வேண்டும். போய் வாசி. உன்னோட ஆயுதம் முழுக்க புத்தகங்களுக்குள்ளே தான் இருக்குது. போய் வாசின்னு எனக்கு சொல்லிக்கிட்டு எப்பெல்லாம் என்னை ரொம்ப ஆவேசமாக எதிர்கொள்ள கூட்டம் வருமோ அப்போல்லாம் நான் போய் ஒளிஞ்சிக்கிற இடம் புத்தகங்கள் தான். என்னையால் அவங்கள வந்து ஆவேசமாக பேசி சண்டை போடலாம் முடியும். திருப்பி அவங்க அவங்க எங்கிட்ட வந்து இன்னொரு மார்க் செல்வராஜை உருவாக்க பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கிட்ட வந்து ஒரு பழைய மார்க் செல்வராஜை தோண்டி எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பழைய மார்க் செல்வராஜ் இருக்காங்கல்ல, அந்த பழைய மார்க் செல்வராஜ் புது மார்க் செல்வராஜும் கிடையாது. அந்த பழைய மார்க் செல்வராஜ் தான் வாசிக்க ஆரம்பித்தான். அது ஒரு செடி, அது ஒரு வேர். பழைய மார்க் செல்வராஜ் அந்த வேர் இருக்குது. அந்த வேர் தான் இவ்வளோ பெரிய மரமாக மாறிச்சு. அந்த வேருக்குள்ளே அவ்வளோ வலியும் வேதனையும் ஆக்ரோஷம் இருக்குது. ஆனால் அவன் பரப்பிய கிளை இருக்குல்ல, அது நிழலை மட்டும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதுக்கு அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அவன் வாசித்த வாசிப்பு. அந்த மனிதர்கள், எழுத்தாளர் யாருன்னே தெரியாத எழுத்தாளர்கள் எத்தனையோ உலகத்தில் இருந்து எத்தனையோ நாடுகளில் இருந்து எனக்கு கொடுத்த விஷுவல்ஸ் இருக்குல்ல. நான் இங்கேருந்து ரஷ்யாவை பார்த்துருக்கேன். அந்த விஷுவல்ஸ் என்னை அவ்வளோ பண்படுத்தியிருக்கு. தயவு செஞ்சு தோழர்களே, தயவு செஞ்சு நண்பர்களே, உங்களுக்கு ஏதோ வகையில் என்னை பிடிக்கும் என்றால், ஏதோ வகையில் சினிமா பிடிக்கும் என்றால், இல்லை ஏதோ வகையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளோட, உங்கள் வீடுகளோட உரையாடுங்க, புத்தகங்களை வாசிங்க. புத்தகங்களை வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மேல்தட்டு பழக்கம். புத்தகங்களை வாசிக்கிறதுங்கிறது அது ஒரு ஃபேண்டசி. புத்தகங்களை வாங்கி வைக்கிறது கிடையாது. புத்தகங்களை வாசிப்பது என்பது நீங்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறது, உங்களுக்கான நிழலை நீங்களே உருவாக்கிக்கொள்வதற்கான ஒரே வழி புத்தகங்கள் மட்டும்தான். இல்லைன்னா உங்கள் பையனால் உங்களுக்கு நிழல் தர முடியாது, உங்கள் காதலியால் நிழல் தர முடியாது. இது எல்லாமே டெம்பரவரி தான். உங்களுக்கு உங்கள் காதலியோ நண்பனோ மனைவியோ இல்லை அப்பாவோ தரக்கூடிய நிழல் அத்தனையுமே டெம்பரவரி தான். உங்களுக்காக நீங்களே ஒரு நிலையான நிழலை நீங்கள் வாழும் காலம் முழுவதும் உருவாக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி வாசிப்பு மட்டும்தான். ஏன்னா வாசிக்க உங்களுடைய இதயமும் உங்களோட மனமும் பண்பட்டு உங்களை எவ்வளோ பெரிய சிக்கல்களில் இருந்தும் அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி சொற்களை பிரயோகிக்க வேண்டும். முதல்ல திருநெல்வேலிக்கு தேவையானது கையாள்வது. எல்லாம் டக்குன்னு ஆக்ரோஷமாக நம்ம பேசிடுவோம். இப்போ நான் பார்ப்பேன், எங்கள் வீடுகளில் பார்ப்பேன், நான் சொந்தக்காரங்க வீடுகளில் பார்ப்பேன், ஒரு சாதாரண சண்டையை மிகப்பெரிய பிரளயமாக எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அதுதான்
ரொம்ப மோசமாகும். ஏன்னா திருப்பி கூப்பிட்டா அவங்க வந்து நான் ஏன்டா அப்படி பேசினேன் அப்படிம்பாங்க. ஏன்னா உன்ட்ட வேறு வார்த்தையே உன்ட்ட இல்லை, நீ அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையடா, ஏன் அப்படி பேசினேன்னு கேட்டால் பாவம் அவன்கிட்ட வேறு வார்த்தையே இல்லை. ஏன்னா திருப்பி திருப்பி அம்மாக்கள் வழியாகவோ அப்பாக்களின் வழியாகவோ தெருக்களின் வழியாகவோ நண்பர்கள் வழியாகவோ போலீஸ்காரர்கள் வழியாகவோ இல்லை வந்து யார் வழியாகவோ கேட்டு கேட்டு கொஞ்சம் வார்த்தைகள் இருக்குது, அதை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். திருப்பி திருப்பி சண்டையா அழுகையா கோவமா துரோகமா அந்த வார்த்தைகளே எடுத்து எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் உள்ளே போய் தமிழ் மொழியில் இல்லை இலக்கியத்தில் இல்லை நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவோ வார்த்தைகள் இருக்குது. நம்ம இதயத்துக்குள்ளேயே வார்த்தைகள் நிறைய இருக்குது. மனசு ஒன்று யோசிக்குது, வாய் ஒன்று பேசுது. இதெல்லாம் சரி கட்டி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பண்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாசிக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் சொல்கிறேன், வாசிக்கிறதுங்கிறது ஒரு எப்படி ஒரு அனிச்சை செயல் மாதிரி நிகழ்ந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். காலைல எந்திரிச்சு ஒரு சிறுகதையை வாசிக்கிற மாதிரி, காலைல எந்திரிச்சு ஒரு புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி, எப்படி நீங்கள் ஃபோன் எடுத்து நோண்டுறீங்கல்ல அது மாதிரி வாசிப்பு பக்கம் நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னா உங்கள் உடல் மொழி மாறும், உங்களுக்கு பார்வை மாறும், எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் அவங்கள்ட்ட பேசுகிற தன்மை மாறும். அது உங்களை எவ்வளோ அழகாக காட்டும் அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிப்பீங்க. எத்தனை மேக்கப் போட்டாலும் என்ன விஷயம் பண்ணாலும் மாறாத நம்மளோட அழகு. என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்கிட்ட என்னோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்து சொல்லுவாங்க அடிக்கடி, இவ்வளோ இப்படியா நீ இருந்த அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கடத்துக்கு அப்புறம் நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அவங்க லவ் பண்ண காலத்தில் நான் வாசிக்கிட்டு இருந்தேன். அப்போ எடுத்த புகைப்படங்களில் என்கிட்ட ஒரு ஒளி தெரிஞ்சுக்கும். எப்போவுமே என் முகத்தில் ஒளி இருக்கும். அது வாசிச்சதுக்கப்புறம் வந்தது தான். அதுக்கு முன்னாடி இருள் அடைஞ்சு தான் இருக்கும் என் முகம். நான் கருப்புங்க தாண்டி என் முகத்துலேயே ஒரு இருள் இருந்துச்சு. அது என்னன்னா வெளிப்படுத்த முடியாமை. என்கிட்ட இருக்க பெயினை வெளிப்படுத்த முடியல, ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியல, கோபத்தை வெளிப்படுத்த முடியல, ஆசைகளை வெளிப்படுத்த முடியல, ஏக்கத்தை வெளிப்படுத்த முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்போ எனக்கு வெளிப்படுத்த தெரிஞ்சிச்சு. அந்த வெளிப்படுத்தும் ஆற்றலை கொடுத்தது வாசிப்பு. எனக்குள்ள ஒரு ஒளி உருவாக்குனது வாசிப்பு. அந்த ஒளி எனக்கு ஒரு தேவதையை கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு. அதுதான் என்னோடய மனைவி. அவள் என்னை வேறு பக்கம் கூட்டிகிட்டு போனான். 2 பேரும் பயணப்பட ஆரம்பித்தோம். 2 பேரும் சரிக்கு சமமாக பேச ஆரம்பித்தோம். ஒருவேளை நான் வாசிக்காமல் ஒரு பொண்ணை காலிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பிரியமாக இருந்துக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏதோ வகையில் நான் அவளை ஹர்ட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கும் மிகப்பெரிய எனக்கு இத்தனை காத்திரமான படங்கள் எடுக்கிறேன், இவ்வளோ வேலை செய்கிறேன். ஆனால் இன்றைக்கி என் மனைவி என்னை புரிந்து கொள்வதற்கும் நான் அவளை புரிந்து கொள்வது முக்கியமான காரணமாக இருப்பது 2 பேருக்குள்ளே பயங்கர சண்டைலாம் நடந்திருக்கு. ஆனால் 2 பேரும் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த கான்சியஸ் இருக்குல்ல, இந்த சொல்லை அவர்கிட்ட சொல்லும்போது நான் ஒரு மிகப்பெரிய என்னோடய வருத்தத்தை பதிவு செய்யணும்னா அதுக்கு தேர்ந்த 4 வார்த்தைகள் எடுப்பேன். அந்த வார்த்தைகளை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். அந்த வார்த்தைகளுக்கு அங்கேருந்து ஒரு பதில் வரும். அதிலே முடிஞ்சு போகும் அந்த சண்டை. ஏன் நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, நான் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், டேய் சண்டை போடனா இந்த வார்த்தையை அனுப்பு. ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இங்கே அத்தனை மனிதர்களும் சொல்கிறேன், நம் உறவுகள் அத்தனையும் நம்ம பிரியத்துக்குரியவர்கள் அத்தனையும் அத்தனை பேருமே நம்மிடம் எதிர்பார்ப்பது, என்னிடம் என்ன மாதிரி உரையாடுகிறாய், என்னை என்ன மாதிரி நினைக்கிறாய், என்கிட்ட என்ன மாதிரி நீ பேசுவாய் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எதிர்பார்க்குறாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க அது எதிர்பார்க்குறாங்க இது எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க நமக்கென்று இவங்கள்ட்ட பிரத்யேகமான வார்த்தைகள் இருக்கா, நமக்குன்னு இவன் பிரத்யேகமாக யோசிக்கிறானா, நமக்குன்னு இவன் பிரத்யேகமாக ஏதாவது எழுதுறானா, இப்படி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதனால் வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு வாசிப்பை தவிர மிகச்சிறந்த விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையை பயங்கரமாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாசிப்புக்கு முன்னெடுங்க, வாசிப்பை நோக்கி நகருங்க. இது எப்படியமா இருக்குது இந்த நிகழ்வு வந்து ஒரு கரடி வித்தை காட்டுற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னா எல்லாம் என்னையே பார்த்துக்கிட்டே என்ன பண்ணே தெரியல, எவ்வளோ நேரம் தான் வித்தையை காட்டிக்கிட்டே இருக்கு, நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னடா பேசுறது அப்படின்னு. ஏன்னா ஒரு கரடி வித்தை காட்டுறனோட கொடுமை அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா வித்தை அந்த கரடி எவ்வளோ நேரம் வித்தை காட்டணும்னு அவனுக்கு தான் தெரியும். அது ஒரு டைம் இருக்குது, அதான் சொல்லியிருப்பான், அவன் வச்சுட்டு ஆட்டி காட்டிக்கிட்டு இருப்பான். ஆனால் உங்களுக்கு அந்த கரடி ஆட 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 இன்னும் ஆடுமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு அளவு தான் அது ஆடும், அதுக்கப்புறம் பாய ஆரம்பிச்சிடும் நம்ம மேலே. அதனால் சொல்கிறேன், ரொம்ப நேரம் பேச விரும்பலை. மனசுக்குள்ளே ஒரு கரடி வந்து ஆடுற மாதிரி ஃபீல் வந்துடுச்சு எனக்கு. ஒரு அண்ணனா ஒரு தம்பியா உங்களோட நண்பனா இந்த ஊரில் இந்த மண்ணில் அத்தனை வெறியோட அத்தனை கோபத்தோட ஆத்திரத்தோட யார் மீது நம்பிக்கை இல்லாமல் எந்த மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் வெறுப்புணர்வோட கோபத்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் தான் புத்தகங்களின் வழியாக மட்டும் வாசித்து இவ்வளோ தூரம் பயணப்பட்டு இத்தனை மனிதர்களை வென்றெடுத்து திருநெல்வேலிக்கு வந்து திருப்பி உங்கள் முன்னாடி பேசுகிறான்னு அதை மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் இது இவ்வளோ நேரம் பேசினவர்களுக்கு விட்டுருங்க. ஒன்று அத்தனை பிள்ளைகளுக்கும் தகுதியானவன் மாரி செல்வராஜ். அவ்வளோ வீட்டுக்கே அடங்காத வீட்டுக்கே பிடிக்காத ஒரு பிள்ளை. அப்படியாப்பட்ட பிள்ளை இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி நின்று ஒரு
பெரும் என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பனாக நான் பேசுகிறேன்னா அதுக்கான காரணம், பெரும் நம்பிக்கை கொடுத்ததுக்கான காரணம் வாசிப்பு தான். நான் என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நான் உண்மையை பேசுகிறேன், என் மனசுக்குள்ள வந்து பேசுகிறேன், என்கிட்ட ஒரு மொழி இருக்குது, நான் நம்புவேன்னு நினச்சி அது கொடுக்குற பிரத்யேகமான ஒரு தைரியம் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக சக மனிதரோட உரையாடுங்க. என்ன இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பேசுங்க, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு பேசுங்க, என்கிட்ட இதை மட்டும் பேசாதீங்க, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நான் இது அந்த மாதிரி விஷயங்கள் பேசினா என்கிட்ட பேசாதீங்க, எல்லா விஷயத்தையும் பேசுங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தையும் என்கிட்ட பேசாதீங்க, இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, தயவு செஞ்சு. இது ஒன்று தான் பெரிய டார்ச்சராக இருக்குது. எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய தைரியமும் தகுதியும் உங்களுக்கும் வேணும், எல்லா விஷயத்தையும் பேசக்கூடிய தைரியமும் தகுதியும் கேட்பவருக்கும் வேண்டும். இந்த 2 பேருக்கும் சரிசமமாக கிடைக்கணும்னா 2 பேருமே வாசித்தே ஆக வேண்டும். அதனால் வாசிப்புக்கு முன்னெடுங்க. இந்த புத்தக திருவிழாவில் ரொம்ப உங்களை விரும்பி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, நல்ல புத்தகங்களை வாங்கிட்டு போங்க. வருஷம் புத்தக திருவிழாவை இதே கூட்டம் இருக்கீங்களா, இப்போ இருக்கீங்கள, என்னையை விட இந்த 10 நாளும் நான் ஒரு சினிமாக்காரன், நான் வந்து ஏதாவது பேசிட்டு போய்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பையன். ஆனால் ரொம்ப காத்திரமாக ரொம்ப ஆழமாக பேசக்கூடிய எழுத்தாளர்கள் இந்த 10 நாளும் நிறைய பேர் இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வாசிக்கிங்களோ இல்லையோ, இந்த 10 நாள் நீங்கள் தொடர்ந்து வந்து உட்காந்து கேட்டு போனாலே போதும், உங்களை வாசிப்போட ருசி உங்களுக்கு தட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் புத்தகத்தை வாங்கிட்டு போய் வாசிக்கலாம் அவசியம் இல்லை. இந்த 10 நாளும் இதே மாதிரி வந்து அமைதியாக உட்காந்து இங்கே பேசக்கூடிய பெரும் ஆளுமைகளோட பேச்சை நீங்கள் கேட்டு அதை அப்போ இன்னொரு விஷயம், ஒருத்தர் பேசும்போது உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காதீங்க. இவர் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம யாராவது உங்கள்கிட்ட பேசிட்டு ஒருத்தர் பேசுவோமா சொல்லுங்கள்? பேச மாட்டோம்ல. எனக்கு ரொம்ப முக்கியம், நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், ஒருத்தவங்களோட பேச்சை நீங்கள் எப்போ உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிங்களோ அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு விஷுவல் வர ஆரம்பிச்சிடும். அந்த விஷுவல் உங்களை தேட ஆரம்பிக்கும், உங்களை தேட சொல்லும். அந்த தேடுதல் உங்களையே ஒரு திசையை நோக்கி நகர்த்தும். தயவு செஞ்சு உரையாடல்களை கவனிக்க ஆரம்பிங்க. வாட்ஸ்அப்பில் இது யூடியூப்லேயே மூழ்கி கிடக்காதீங்க, வாட்ஸ்அப்லேயே மூழ்கி கிடைக்காதீங்க. நேரடியான பெரும் உங்களை சந்தித்து தன்னோட வாழ்க்கை அனுபவத்தையும் வாசிப்பு அனுபவத்தையும் சொல்லக்கூடிய நிறைய ஆளுமைகள் திருநெல்வேலிக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பயன்படுத்திக்கோங்க. நல்ல குழந்தைகளை கூட்டி வந்து உட்கார்ந்து அவங்க பேசுகிற அத்தனையும் கேளுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளி கிடைக்கும். தயவு செஞ்சு வாசிப்புக்கு திரும்புங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.